வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் சடுதியாக குறைக்கப்பட்டுள்ள 600 பொருட்களின் விலைகள். ஹோர்மோஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டுப்பாடு. ஈரான் நாடாளுமன்றத்தின் அதிரடி நடவடிக்கை. வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணம். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாடுகளுக்கு நாடு கடத்தும் நடவடிக்கையை நிறுத்தியது கனடா. ஈரானுக்கு அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. கனடிய சிறையில் கைது மீது தாக்குதல், ஒருவர் உயிரிழப்பு. ஈரான் அமெரிக்கா பதற்றம் அதிகரிப்பு தொடரும். USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலின் தாக்குதல்கள். ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் பதிவாகும் மாற்றம். பிரதமருடனான சந்திப்பில் பங்கேற்காத ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதம். இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். 600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதிநிதி அமைச்சர் RM ஜெயவர்தன அறிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த விசேட விலை குறைப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாடு முழுவதும் உள்ள சாதோசா விற்பனை நிலையங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களிடமிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம். பண்டிகை காலத்தில் எவ்வித கட்டுப்பாடுமின்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அதன் எதிரொலியாக சில பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்த நிலையில் குறித்த அறிவிப்பானது மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் என நம்பப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கான சட்டத்தை இயக்குவதற்கு ஈரானிய நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய நாடாளுமன்றத்தின் குடிமக்கள் விவகார குழுவின் தலைவரை மேற்கோள் காட்டி வரும் அறிக்கைகளின்படி அது தொடர்பான வரை மசோதா தயாரிக்கப்பட்ட சட்டமன்றத்தின் சட்டத்துறையால் மிக விரைவில் இறுதி செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரான் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என அந்த அதிகாரி கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. மற்ற போக்குவரத்து வழியாக போலவே ஒரு நாட்டின் வழியாக பொருட்கள் செல்லும்போது வரிகள் செலுத்தப்படுகின்றன. ஹோர்மோஸ் நீரிணை அத்தகைய ஒரு வழியாகும். நாங்கள் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதால் கப்பல்களும் எண்ணெய்களும் அதற்கான கட்டணம் செலுத்துவது இயல்பானது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முன்வந்துள்ள 5 நிபந்தனைகளில் ஒன்று ஹோர்மோஸ் நீரிணை மீது கட்டுப்பாட்டை செலுத்துவதற்கான அதன் உரிமையை சர்வதேச அளவில் அங்கீகரிப்பதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவா, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம், மன்னார், வவுனியா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த அதீத வெப்பம் உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதோ அல்லது வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுவதோ கடுமையான உடல் சோர்வை ஏற்படுத்தும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தொடர்ந்து இருப்பது தசைப்பிடிப்பு, ஹீட் கிராம்ஸ் போன்ற பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்தி உடலை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும் தேவையற்ற கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் மேலதிக அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடா ஈரானில் நடைபெற்று வரும் போர் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு இலங்கையில்
அரபு அமீரகம் உள்ளிட்ட 4 நாடுகளுக்கு தற்காலிகமாக நாடு கடத்தும் நடவடிக்கையை ரிமூவல்ஸ் வைப்பதாக கனடா எல்லை சேவைகள் முகவர் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், UAE, குவைத், பாகிஸ்தான் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளுக்கான நாடு கடத்தல் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் நிலவும் நிலையற்ற மற்றும் கணிக்க முடியாத போர் சூழல் அங்குள்ள ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது நிர்வாக ரீதியான நாடு கடத்தல் ஒத்திவைப்பு என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு நாடு வன்முறை அல்லது பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கும்போது கனடா இத்தகைய முடிவை எடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக மார்ச் 16 அன்று துபாயில் உள்ள எரிபொருள் தொட்டி மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக விமான நிலைய சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்காக 15 நிபந்தனைகள் அடங்கிய போர் நிறுத்த முன்மொழிவை ஜனாதிபதி நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் இந்த முன்மொழிவுகளை நிராகரித்துள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ச்சி அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மத்தியஸ்தர்கள் ஊடாக பல்வேறு செய்திகளை அனுப்பினாலும் ஈரானுக்கு தேவையானது நிரந்தரமான தீர்வு மட்டுமே என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா எதிர்பார்த்தது போல ஈரானை இராணுவ ரீதியாக தோற்கடிக்க முடியாது என்றும் அண்டைய நாடுகளை பாதுகாப்பதற்கான அமெரிக்காவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெசுமா நலம்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரதிகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்டோர் 6,22,462 முதியோர்களுக்கு மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதனையடுத்து 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 71,339 முதியோர்களுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியானது பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் இன்று நேரடியாக வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. தகுதியுடைய முதியோர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இன்று முதல் தத்தமது வங்கி கணக்குகளின் ஊடாக வெசுமா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலம்புரி நன்மைகள் சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கனடாவின் கியூபெக் நகரம் அருகிலுள்ள டொன்னாடகோனா சிறையில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கியூபெக் மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 7:30 மணியளவில் 20களில் உள்ள 2 கைதிகள் மற்ற கைதிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் இருவரும் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காயமடைந்த இருவரில் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த போது உயிரிழந்தார் என மாகாண போலீஸ் பேச்சாளர் பியாட்ரேஸ் டோர்சைன் தெரிவித்துள்ளார். மற்றொருவர் காயமடைந்திருந்தாலும் அவரது உயிருக்கு ஆபத்தில்லை என கூறப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி 26 வயதான கைதி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து 1 மாதத்துக்குள் இந்த அதிகபட்ச பாதுகாப்பு சிறையில் இடம்பெற்ற வரும் 2வது கொலை இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கியூபெக் மாகாண போலீசின் குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகிறது. ஈரானிய இராணுவ இலக்குகள் மீதான தாக்குதல்களுக்காக USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் பிராந்திய கட எல்லைகளில் இருந்து தனது வான்வெளி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது.
குறித்த போர்க்கப்பலை குறிவைத்தும் தாம் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதன் காரணமாக கப்பலின் நிலையை மாற்ற வேண்டி இருந்தது என்றும் ஈரான் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்கா அதிகாரிகள் தமது நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடையுமில்லை என்றும் திட்டமிட்டபடி ஈரானிய இலக்குகள் மீது போர்க்கப்பலில் இருந்து தாக்குதல்கள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நேற்றைய விலையுடன் ஒப்பிடும்போது மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி WTI மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை $91.39 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. பிராண்ட் வகை மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை $103.3 அதிகரித்துள்ளது. மேலும் மர்பன் வகை மசகு எண்ணெய் பீப்பா ஒன்றின் விலை $105.4 காணப்படுகிறது. முந்தைய விலையுடன் ஒப்பிடுகையில் மர்பன் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி இது முந்தைய விலையுடன் ஒப்பிடும்பொழுது 14.52% குறைவு என்று வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் மேலும் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 5 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்ததை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. தற்போது மத்திய கிழக்கில் போர் நிலவுவது தொடர்பான நிச்சயமற்ற தன்மையால் கச்சா எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்ந்து வருகின்றன. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹர்னி அமரசூரியவுடன் நடைபெற்ற சந்திப்பில் பங்கேற்காத ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. பிரதமருடனான சந்திப்பில் பங்கேற்க தவறிய ஆசிரியர்களிடம் அதற்கான விளக்கங்கோரி கல்வி பணிமனை கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்காலையில் அண்மையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பிரசன்னமாக தவறிய ஆசிரியர்களுக்கு விளக்கங்கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தங்காலை கல்வி பணிமனையின் பணிப்பாளர்களினால் விளக்கங்கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பணிப்பாளர் WASD கல்யாணியின் கையொப்பத்துடன் இந்த விளக்கங்கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரதமருடனான சந்திப்பில் பங்கேற்க தவறிய ஆசிரியர்கள் அதற்கான விளக்கத்தை அளிக்குமாறு கோரி குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 26 முன்னர் இதற்கான விளக்கம் அளிக்கப்பட வேண்டுமென அதிபர்கள் ஊடாக இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 15 தங்காலை அம்பாந்தோட்டை உள்ளிட்ட சில இடங்களில் பிரதமர் ஆசிரியர்களுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். எனினும் தங்காலையில் இந்த சந்திப்பிற்கு சொற்ப எண்ணிக்கையிலான ஆசிரியர்களே பிரசன்னமாகி இருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமருடனான சந்திப்பிற்கு பிரசன்னமாக தவறிய ஆசிரியர்களிடம் அதிகாரப்பூர்வ விளக்கம் கோரப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.